ஒரு பக்கம் T20 உலகக்கோப்பை களை கட்டிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து இந்த உள்ளூர் மேட்ச்சில் நடந்த ஒரு சம்பவம் வந்து நேற்று நடந்த சம்பவம் அது கொஞ்சம் ஒரு மனசையை பாதிச்சிச்சு. வந்து ஊபியில் உன்னவ் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு லீக் மேட்ச் வந்து உள்ளூர் மேட்ச், ஒரு முக்கியமான மேட்ச் தான். அந்த மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது எங்கிருந்தோ வந்த ஒரு தேனீக்கள் கூட்டம் அங்கே இருந்த நடுவர் அம்பையர் மேலே கொட்டுன்னு கொட்டி கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம அப்புறம் அந்த தேனீக்கள்லாம் விரட்டி அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தப்போ அவர் ஆல்ரெடி இறந்துட்டாருங்க அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம். 61 வயசாகுது. மாணிக் குப்தா அப்படின்ற அந்த அம்பையர் வந்து ஏறக்குறைய பெரிய சோகத்தில் இருக்காங்க. வந்து ஏன்னா விளையாடும் போது ஒரு நேஷ்னல் மேட்ச் ஆகட்டும், இன்டர்நேஷ்னல் மேட்ச் ஆகட்டும், உள்ளூர் போட்டியாகட்டும், பெரும்பாலும் கிரிக்கெட் பிளேயருக்கு இந்த பந்து அடித்து காயம்பட்டு இந்த மாதிரி இன்ஜுரி ஆனது, மற்ற கசப்பான சம்பவங்கள்லாம் நடந்து கேள்விப்பட்டிருக்கும். ஒரு அம்பையருக்கு இப்படியாப்பட்ட விஷயமா அப்படின்பொழுது, அதுவும் 62 வயசு அம்பையர்களுக்கு பிரச்சனை இருக்குதான் நிறைய இருக்குதுங்க. வந்து எனக்கு பேர் தெரியல. ஐபிஎல்லாம் ஒரு அம்பையர் இப்போ கூட இந்த T20லாம் கூட இருக்கார் பாருங்க. அவர் இந்த கையில் ஒரு சக்கரம் மாதிரி, விஷ்ணு சக்கரம் மாதிரி இப்படி வச்சுருப்பார். என்னென்னா பந்து பேட்ஸ்மேன் அடிக்கிற பந்து தவறி நம்ம மேலே வந்துடுச்சுன்னா அது தடுக்கிறதுக்காக அப்படின்னு. ஏன்னா அம்பையர் வந்து 60 வயசுக்கு மேலே தான் இருக்கும். அது ஒரு நாள் முழுக்க நிற்கிறது. நீங்கள் 50 ஓவர்லாம் பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முழுக்க நிற்கிறதுக்கு ஒரு தனி ஸ்டாமினா வேணும். நீங்கள் ஆடும்போது கூட ஒன்று டயர்னஸ் தெரியாது, வந்து ஓடும்போது தெரியாது, ஃபீல் பண்ணும்போது தெரியாது. ஒரே இடத்துல நங்கூரம் பாய்ச்சா மாதிரி நிற்கிறது. அதுவும் ஒரு நிற்கிறது மட்டும் இல்லாமல் கவனிக்கிறது. இன்றைக்கி தேடம் பேர்லாம் வந்துட்டாங்க. ஆனாலும் வந்து நோ பால், வைடு, ரன் அவுட்டு, ஸ்டம்பிங் இதையெல்லாம் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பீல் போவாங்க. அதை தாண்டி நிற்கிறன்னு இருக்குல்ல. இன்றைக்கி வந்து ஒரு 50 வயசு தாண்டினாலே உடல்நிலை என்னவா மாறி போகுது. வந்து கண்டிப்பாக அவங்க கிரிக்கெட் விளையாடினவங்க தான். அந்த ஸ்டஃப்னஸ் இருக்கணும். அவங்களுக்கு எக்ஸாம் இருக்குது, அந்த ஸ்டாமினா இருக்கணும். ஆனால் இந்த அம்பையர் ஒரு தேனீக்கள் கொட்டின ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய அந்த 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 டிஸ்ட்ரிக்ட், குறிப்பாக இந்திய கிரிக்கெட் வாரியமே கூட பயங்கர மன வருத்தப்பட்டிருக்காங்க. எப்படியாப்பட்ட விஷயம். நீங்கள் அம்பையருக்கு சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா உலக கிரிக்கெட்டில் முதல் பெண் அம்பையர் வந்து இந்தியாவை சேர்ந்தவங்க தான். வந்து இப்போ சமீபத்தில் தான் அவங்கள வந்து அப்பாயின் பண்ணாங்க ஐசிசி. பேர் வந்து லட்சுமி, 51 வயசாகுது. அவங்களுடைய கதையை எப்படி பார்த்தீங்கன்னா, அம்பையர் ஆனது வந்து சொந்த ஊர் வந்து ராஜமுந்திரி, ஆந்திரா. அவங்க அப்பா வந்து இந்த இரும்பு தொழிற்சாலையில், உருக்காலையில் வேலை செய்கிற ஜாம்ஷெட்பூருக்கு வந்து அவங்க வராங்க. அந்த ஃபேமிலியை அங்கே வந்து ஷிஃப்ட் ஆகுது. இந்த லட்சுமி என்னென்னா, இந்த 80s 90s மேட்ச் எல்லாம் வந்து நிறைய பார்ப்பாங்க. ஆனால் போய் பெண்களுக்கு அந்த சமயத்தில் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு விட மாட்டாங்க. ஒரு ஸ்கூலில் கூட போய் இப்போ பொம்பளை பசங்க கிரிக்கெட் ஏதோ ஆண்களுக்காக கண்டுபிடிச்ச விளையாட்டு மாதிரி அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, லேடிஸ்லாம் கிடையாது, போங்க அப்படின்னு அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் இந்த லட்சுமிக்கு என்னென்னா, கிரிக்கெட் பார்த்து அதனுடைய பார்த்து அதாவது வந்து செவிஞானன்வாங்கல்ல, அது மாதிரி வந்து பார்த்தே அதனுடைய தொழில்நுட்பம், அதனுடைய இது. நீங்கள் அந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நான் திரும்ப சொல்கிறது தான், இப்போ இருக்குல்ல இந்த மாதிரி நவீன தொழில்நுட்பத்தெல்லாம் வந்து ஒளிபரப்புலாம் இருக்காது. தூர்தர்ஷனில் மட்டும்தான் லைவில் போடுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா போய் வரும். ஒரு மேட்ச் ரிலே ஆகிறதுக்குள்ள 10 முறை வந்து அதை பிரேக் பண்ணி விடுவாங்க. ஒரு கட்டத்தில் வந்து இதை ஒளிபரப்பவே முடியாது அப்படின்வாங்க. அப்புறம் ரேடியோவில் போய் கமெண்ட்ரி கேட்பாங்க, வந்து ஹிந்தியில் கேட்பாங்க. இப்படி இருந்த காலகட்டம் அந்த காலகட்டம். அதில் இந்த ஸ்போர்ட்ஸ் புக்கெல்லாம் வாங்கி தெரிஞ்சுக்கிட்டு அதையெல்லாம் படித்து அதிலிருந்து அப்படியே கிரிக்கெட் ஞானத்தை வளர்த்துக்கிட்டு இவங்க லட்சுமி வந்து படிப்பில் வந்து ஆவரேஜான +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிறாங்க. அவங்க அப்பா கூப்பிட்டு நல்ல மார்க் இல்லைன்னு சொல்லி காலேஜில் அவங்கள ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரே ஒரு கல்லூரியில் மட்டும் சரி, வேறு ஸ்போர்ட்ஸில் உங்கள் பொண்ணுக்கு என்ன தெரியும் அப்படின்னு அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, பிரமாதமாக பவுலிங் போடுவாங்க பொண்ணு, கிரிக்கெட் மேலே பெரிய ஆர்வம்னு சொல்லிடுறாரு. அங்கே இருக்கிற பிடி மாஸ்டரை கூப்பிட்டு இந்த பொண்ணு எப்படி பவுலிங் போடுது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெம்பை நட்டு வச்சு போட சொல்கிறாங்க. உண்மையிலே லட்சுமி ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க, எனக்கே என்னென்னு தெரியாது, வந்து அவ்வளோ நேர்த்தியாக அவ்வளோ ஸ்பீடாக அந்த பவுலிங் நான் போட்ட உடனே அந்த பிடி மாஸ்டர் வந்து கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க.
பிரமாதம் சொல்ல ஆரம்பித்தாங்க. எனக்கு கல்லூரியில் சீட்டு கிடைக்க ஆரம்பிச்சது. அதன் பிறகு நான் வந்து டீமுக்குள்ளே சேர்ந்து சின்ன சின்ன டீம்கள்லாம் விளையாட ஆரம்பித்து ஒரு குறிப்பிட்ட வயசு தாண்டின பிறகு ஸ்போர்ட்ஸ் மேலே, குறிப்பாக கிரிக்கெட் மேலே ஆர்வம் ஏற்பட்டு அதன் பிறகு உள்ளூர் போட்டியெல்லாம் கலந்துக்கிட்டு இந்த அம்பையர் எக்ஸாமுக்கு போய் நான் எழுதினப்போ அதில் நான் பாஸ் பண்ணி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கரெக்டாக சொல்லி அப்புறம் எனக்கு வந்து ஃபிசிக்கலாக டெஸ்ட், ஒரு கிரவுண்டில் எவ்வளோ நேரம் நிற்க முடியும், உங்களால் எவ்வளோ ஸ்டாமினா இருக்குது, கரெக்டாக எப்படி துல்லியமாக பார்க்குறீங்க, நீங்கள் எப்படி ஜட்ஜ் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் ஓகே ஆகி முதல் பெண் அம்பையராக அவங்க தான் நியமிக்கப்பட்டாங்க. எனக்கு சாதாரணமாக இது ஒன்றும் கிடச்சில்ல. ஆனால் கிரிக்கெட்டே நான் ஆரம்பத்துலேருந்து விளையாடாமல் கேள்வி ஞானத்து மூலிமா பார்த்தது மூலியமாக நான் வந்து இப்படி ஆயிருக்கிறேன் அப்படின்னு. அதன் பிறகு நான் கிரவுண்டில் நின்ன பிறகு தான் தெரியுது நான் எவ்வளோ மேட்ச்சில் பார்த்துருக்கேன். இந்த அம்பையர்ஸ் எல்லாம் சில பேர்லாம் அப்போது இந்த தேர்ட் அம்பையர் இல்லாத காலகட்டங்கள்லாம் கண்ணாமண்ணா திட்டுவாங்க, அடிக்கலாம் வந்திருக்காங்க, ஸ்டெம்பு தூங்கி பிடிக்குன்னு வந்து தாக்குதல்லாம் நடந்திருக்குது. அப்போ ரசிகர்லாம் கூட திட்டுவாங்க வந்து, ரன் அவுட் வந்து கொடுத்துருக்கான் பாரியா, ரன் அவுட் கொடுக்கல பாரியா, அப்படிலாம் கண்ணாமண்ணா திட்டுனது வந்து. அம்பையருக்கு எதிராக சில ஊர்களில் வந்து சேரெலாம் அடிச்சிருக்காங்க வந்து மேலே. ஆனால் உள்ள களத்தில் நின்று பார்த்த பிறகு தான் தெரியுது, அடடா இது சாதாரண வேலை கிடையாது. எக்ஸாம் எழுதியாச்சு, பார்த்தாச்சு, எல்லாம் இது பண்ணியாச்சு. ஆனால் ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்சுக்குள்ளே போய் நின்ன பிறகு தான் தெரியுது இது சாதாரண மேட்ச் கிடையாது. இந்த அம்பையர்ஸ் பல விஷயங்கள்லாம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க, பல விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பிளேயர்ஸ்குள்ளே திட்டுறாங்க இல்லைங்களா, அம்பையர்லாம் திட்டிட்டு போன இதுவெல்லாம் உண்டு வந்து, அவங்க மேலே தடை பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஏங்க வந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பங்களாதேஷ் சஃபீர் ரஹ்மான் அப்படின்ற ஒரு பிளேயர், அங்கே உள்ள ஒரு லீக் போட்டி நடந்துகிட்டு இருக்கு, பங்களாதேஷில் நடந்துகிட்டு இருக்கு, டாக்காவில் நடந்துகிட்டு இருக்கு. மேட்ச்சு விளையாடிக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப சீரியஸாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த சஃபீர் ரஹ்மான் என்ன பண்ணுறாரு, அப்படி இப்படி பார்க்குறாரு, இவருடைய இதுவாகுது, முகம் மாறுது. அம்பையரும் கவனிச்சு மற்ற பிளேயர்ஸும் கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க, விளையாடுங்கன்றாங்க. திரும்ப என்ன ஆகுறாரு, இவர் கொஞ்சம் ட்ரிகர் ஆகுறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும்போது அம்பையர்கிட்ட போய் ஏதோ பர்மிஷன் கேட்குறாரு. ஓகேன்றாங்க, எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்ச் கிடையாது, ஒரு நேஷ்னல் மேட்ச்சு. திடீர்னு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பேடுகள்லாம் அங்கேயே கழட்டி வச்சுட்டு, க்ளவுஸ்லாம் கழட்டி வச்சுட்டு போய் கேலரி போய்கிட்டே இருக்கிறார். உள்ள கூட்டத்துக்குள்ளே போனோடனே போய் உள்ளே போய் ஒரு 5வது ரோலில் இருக்கிற ஒருத்தனை பிடிச்சி தப்பு திப்புன்னு வெளுன்னு வெளுக்கிறாரு. இதை தேர்ட் அம்பையர் பார்த்துட்டு அவர் வந்து மைக்கில் சொல்கிறாப்புல, இது சரியான விஷயம் கிடையாது, இதை எப்படி நீங்கள் அம்பையரை அனுபவிச்சிங்க, இமீடியட்டாக கூப்பிடுங்கன்னா. அப்போ தான் அம்பையருக்கு புரியுது வந்து இவர் என்ன சொல்லிட்டு வந்தாருன்னு தெரியல, வந்து வைத்த கலக்குச்சின்னு சொன்னாரா, இல்லை உச்சா போயிட்டு வரேன்னு சொன்னாரா, இல்லை வந்து என்ன காரணம் சொன்னான்னு தெரியல. அவர் ஓகேன்னு அனுப்பிச்சிட்டாரு. வந்து அங்கே போன பிறகு தான் ஒரு பார்க்க வந்து கிரிக்கெட் ரசிகனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கப்பல அது ஒரு பெரிய பஞ்சாயத்தாய் அம்பையர் மேலாம் நடவடிக்கை எடுக்க வந்தாங்க. என்ன காரணம்னா, இந்த சஃபீர் ரஹ்மான் விளையாடிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த நபர் அங்கேருந்து ஏதோ ஒரு குரல் கொடுத்துருந்துங்க, ஒரு நிக் நேம் வச்சு கூப்பிட்டுருந்துங்க, ஒரு கிண்டல் பண்ணியிருந்துக்கிறான். அந்த குரல் மட்டும் தனியாக வந்து அடிக்கடி அந்த சவுண்டு வந்துக்கிட்டே இருந்துருக்குது. இது நிறைய நடக்குங்க வந்து. இதுக்கெல்லாம் ஒரு பிளேயர்ஸ் வந்து இதுவாகிடக்கூடாது. அங்கேருந்து திட்டுவான், குரல் கொடுப்பான், கண்ணாமண்ணான்னு பேசுவான், இதெல்லாம் உண்டு. இதையெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து அங்கே வந்து விளையாடி ஆகணும். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த விசாரணையில் இவன் போய் அந்த ரசிகரை தாக்கிறதுக்கு அந்த பிளேயர்ஸுக்கு வந்து ஒரு 3 வருஷம் தடை போட்டது இல்லாமல் அந்த அம்பையரை என்கொயரி கூப்பிட்டுருந்துக்கிறாங்க. நான் என்னையா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சொல்ல வரதுக்கு காரணம் என்னென்னா, இந்த அம்பையரிங் பண்ணுறது, நடுவராக இருப்பது சாதாரண வேலை கிடையாது, அது மிகப்பெரிய சிரமமான வேலை. அப்படி ஒரு சிரமமான வேலைக்குள்ளே தான் இந்த உள்ளூர் மேட்சில் ஒரு 62 வயதான மாணிக் குப்தாவை தேனீக்கள் கொட்டி அவர் அந்த களத்திலே இறந்து போயிருக்காரு என்பது வந்து மிக சோகமான விஷயம். அடுத்து T20 வேர்ல்டு கப் சம்பந்தமான மேட்ச் சம்பந்தமான, அதுவும் சூப்பர் 8 சம்பந்தமான வீடியோவில் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். நன்றி.